சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூரணி, அது என்ன கடையில விக்கிற லட்டாடி? நீ கேட்டது எடுத்து கொடுக்கறதுக்கு என்னமோ நீ கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி திருப்பி கேக்குற. ஏன் என் புருஷன் பிசினஸ் பண்ணணும்னா இந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்க மாட்டீங்களா? மூத்த பையன் மனோமாமாக்கு மட்டும் பிரச்சனை உடனே பத்திரத்தை எடுத்து கொடுத்தீங்கல்ல, அப்படி என்ன மனோமாமா திருப்பி அவங்களுக்கு அந்த பத்திரத்தை வாங்கி கொடுத்தாரு? காசை கட்ட முடியாம இருக்கிற கடனுக்கு செவ்வந்தியெல்லாம் அந்த ஆள் தூக்கிட்டு போய் வச்சான். அவருக்கு மட்டும் கொடுக்கறீங்க, ஏன் புருஷனுக்கு தர மாட்டீங்களா? ஏன் புருஷனுக்கும் தானே இந்த வீட்டுல பாதி உரிமை இருக்கு. அதுக்கு இல்லம்மா, திடீர்னு பத்திரத்தை வச்சு எப்படி? மாமா, எங்க அப்பா அதுக்கு காசு கொடுக்கலன்னா அந்த பத்திரத்தை நீங்க மீட்டே இருக்க மாட்டீங்க. இந்த வீட்டை என்னைக்கோ வித்திருப்பீங்க. அத முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏண்டி, உங்க அப்பா காசு கொடுத்தாருங்கிறதுக்காக வீட்டை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட முடியுமா? உங்க அப்பா காசை கொடுத்ததுக்கு அப்புறம் செவ்வந்தி தான் அதை அடைச்சிட்டால, அப்புறம் என்ன? ஓ, செவ்வந்தி பணத்தை திருப்பி கொடுத்துட்டாதான். அன்னைக்கு அப்பா மட்டும் உதவி பண்ணலனா நீங்க எல்லாரும் நடு ரோட்ல தான் நின்னு இருக்கணும், தெரியும்ல? பூர்ணி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்க? மாமா, எங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது. வீட்டு பத்திரத்தை நீங்க சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நாங்க சீக்கிரமாவே தொடங்கிடுவோம். என்ன மாமா, உங்க ரெண்டாவது பையனுக்குனா நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? மனோ மாமாக்கு ஒரு நியாயம், ஏன் புருஷனுக்கு ஒரு நியாயமா? நல்லா இருக்கு நீங்க பண்றது. இல்லம்மா, அதுக்காக யோசிக்கல. இப்போ வீடு இருக்கிற நிலைமையில நீயும் ரகுவும் பத்திரத்தை வச்சுதான் பிசினஸ் பண்ணணுமா? வேற வழியே கிடையாதா? மாமா, என் புருஷனுக்கு வேலை போச்சு, அவருக்கு வேலை இல்ல. நாங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறோம். அதே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது.